அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் எவ்வளவோ துவா செஞ்சுட்டேன். ஆனால் என் பண கஷ்டம் தீரலை, கடன் பிரச்சனை இன்னும் குறையலைன்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? நாம் கேட்கிற துவா அல்லாஹ்விடம் உடனே அங்கீகரிக்கப்படணும்னா அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அழகான ஒழுங்குமுறை இருக்குது. விதிவிலக்கே இல்லாமல் நாம் கேட்கும் துவாக்கள் 100% கபூலாகக்கூடிய ஒரு மாபெரும் நேரம்தான் வெள்ளிக்கிழமை அதிகாலை தஹஜ்ஜுத் நேரம். இந்த நேரத்தில் நபிகளார் சொன்ன அந்த 3 படிநிலைகளை பயன்படுத்தி நாம் எப்படி துவா செய்யணும், பண கஷ்டம் தீர என்ன ஓதணும்னு இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்மில் பல பேர் துவா செய்யும் போது எடுத்த உடனேயே யா அல்லாஹ் என் கடனை தீர்த்து வை, காசு கொடுன்னு நம்ம தேவைகளை கேட்க ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் நபிகளார் சொன்னாங்க, துவா செய்யும் போது முதல்ல அல்லாஹ்வை அவனுடைய உன்னதமான திருநாமங்களில் புகழ வேண்டும். உலகத்தையே படைத்த ரஹ்மானை நாம் புகழும்போது அவனுடைய ரஹ்மத் நம் மீது பொழியும். வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜுத் நேரத்தில் எழுந்து உலு செய்துவிட்டு முசல்லாவில் அமர்ந்து முதலில் இந்த வார்த்தைகளை கூறி அல்லாஹ்வை புகழுங்கள். சுபஹான் அல்லாஹி வபிஹம்திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மற்றும் அல்லாஹ்வின் திருநாமங்களான யா ரஸாக் உணவளிப்பவனே, ய கனியு தேவையற்ற செல்வந்தனே என்று கூறி அவனை பெருமைப்படுத்துங்க. அல்லாஹ்வை புகழ்ந்த பிறகு இரண்டாவதாக நம் உயிரிலும் மேலான முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். ஹதீஸ்களில் வருகிறது, நபிகளார் மீது ஸலவாத் சொல்லப்படாதவரை எந்த ஒரு துவாவும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிறுத்தப்படுகிறது. அது அல்லாஹ்விடம் உயர்த்தப்படுவதில்லை. நம் துவா அல்லாஹ்வை சென்றடைய வேண்டுமென்றால் அதற்கு ஸலவாத் தான் பாஸ்போர்ட் போன்றது. அதனால் அல்லாஹ்வை புகழ்ந்து முடித்தவுடன் குறைந்தபட்சம் 11 முறை இந்த எளிய ஸலவாத்தை சொல்லுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். இப்போது நாம் 3வது படிநிலைக்கு வரப்போகிறோம். அதாவது துவா கேட்கும் பகுதி. இப்போது நான் உங்களுக்கு சொல்ல போகும் இந்த துவா உங்களில் பல பேருக்கு ஏற்கனவே தெரிந்த துவாவாகத்தான் இருக்கும். இதை பார்த்த உடனே, ஓ இந்த துவாவா, எனக்கு தெரியுமே, இதனால் என்ன நடந்துட போகுது என்று அலட்சியமாக வீடியோவை ஸ்கிப் செய்து விடாதீர்கள். என் அன்பானவர்களே, எனக்கு ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இந்த துவா உங்களுக்கு தெரிந்தும் ஏன் இன்னும் உங்கள் பண கஷ்டம் தீரலை, ஏன் இன்னும் உங்களுடைய கடன் அடையலை யோசித்து பார்த்தீங்களா? காரணம் துவா தவறில்லை, நாம் துவா கேட்கும் முறைதான் தவறு. நபிகளார் கற்றுக் கொடுத்த அந்த ஒழுங்கு முறைகளை பின்பற்றி இந்த வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜுத் நேரத்தில் நீங்கள் இந்த துவாவை ஓதியதே இல்லை. ஒரு பொருளின் மதிப்பு தெரியாதவரை அது நமக்கு வெறும் கல்லாகத்தான் தெரியும். இந்த துவாவின் உண்மையான பவர் என்னவென்று தெரிந்தால் இன்று இரவு நீங்கள் அழாமல் தூங்க மாட்டீர்கள். இதோ இதோ இப்போது நாம் பார்த்த அந்த 2 படிநிலைகளுக்கு பிறகு உங்களுக்கு தெரிந்த அதே துவாவை இந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் உருகி ஓதுங்கள். அல்லாஹ் உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றுகிறான் என்று பாருங்கள். இப்போது உங்களது கைகளை இன்னும் உயர்த்தி உங்களது கவலையும் பண கஷ்டங்களையும் அல்லாஹ்விடம் கேளுங்கள். இந்த தஹஜ்ஜுத் நேரத்தில் மலையளவு கடன் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த துவாவை 11 முறை ஓதுங்கள். அல்லாஹும்மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வா அஹ்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ், ஹராமானவற்றிலிருந்து என்னை தடுத்து உன்னுடைய ஹலாலான வாழ்வாதாரத்தை கொண்டு எனக்கு போதுமாக்குவாயாக. உன்னை தவிர மற்றவர்களிடம் கையேந்தாதவாறு உன்னுடைய அருட்கொடையால் என்னை செல்வந்தவனாக்குவாயாக. ஆமீன். முதலில் அல்லாஹ்வை புகழ்ந்து பிறகு ஸலவாத்து சொல்லி அதன் பின் இந்த துவாவை கேட்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மனமுருகி அழுது கேளுங்கள். இந்த வெள்ளிக்கிழமை தஹஜ்ஜுத் நேரத்தில் கேட்கப்படும் இந்த துவா இன்ஷா அல்லாஹ் ஒருபோதும் நிராகரிக்கப்படாது. என் அன்பானவர்களே, துவா செய்ய வேண்டிய சரியான முறையை இப்போது தெரிந்து கொண்டீர்கள். வரவிருக்கும் வெள்ளிக்கிழமை அதிகாலை தஹஜ்ஜுத் நேரத்தை இதற்காக பயன்படுத்துங்கள்.
அல்லாஹ் நம்மளுடைய அத்தனை பண கஷ்டங்களையும் வறுமையையும் நீக்கி பரக்கத்து செய்வானாக. ஆமீன். இந்த முறையை உங்கள் நண்பர்களுக்கும் கடன் கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களுக்கு துவாக்கள் அங்கீகரிக்கப்பட நீங்களும் ஒரு காரணமாக இருங்கள். இன்ஷா அல்லாஹ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.